ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னா தக்காளி சட்னி. தக்காளி சட்னிக்கு டக்குன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அதுவே ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் தக்காளி சட்னி வைக்க தக்காளி, இது 3 தக்காளி இருக்கும், மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி, 4 பல் பூண்டு, வரமிளகாய், சின்ன வெங்காயம் இருக்குது, ஒரு 10-12 இருக்கும். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். கொரகொரப்பாக அரைக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நான் அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன். இப்படி இருக்கணும் நைஸாக. இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டேன். கடை வச்சுட்டு இப்போ எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கடுகு பொரியட்டும். கடுகு எப்போதுமே நல்லா பொரிய விடணும், இல்லைன்னா கசந்து கிடக்கிற மாதிரி இருக்கும். எப்போதும் நல்லா கடுகு பொரிய விட்டு எதுனாலும் பண்ணுங்கள். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்படி பாருங்கள், இந்த பக்கம் மஞ்சள் வச்சுருக்கேன். இது பெருங்காயத்தூள். இது ரெண்டும் தான் இதுக்கு தேவையான பொருள். போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்க வேண்டியது. இது கூட தண்ணி சேர்த்துக்குங்க, ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். தண்ணி சேர்த்துக்கினா தான் கொஞ்சம் நல்லா, கொஞ்சம் தண்ணியை வச்சு சாப்பிடணும் இந்த சட்னி. அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்க, நான் அதில் தண்ணி சேர்க்குறேன். இப்போ உப்பும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். என்ன பாருங்கள், போதும். நல்லா உப்பு கரையிற மாதிரி கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். இது கலர் சேஞ்ச் ஆகும், நீங்கள் பார்த்தாவே தெரியும். நல்லா கொஞ்சம் ரெட்டாக, கொஞ்சம் ஆரஞ்சு, இது மாதிரி ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் தெரியும். அப்படின்னா சட்னி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படியே மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டால் போதும், சட்னி ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு, காட்டுறேன். வாசனையே ரொம்ப அருமையாக இருக்குங்க. கலர் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கலர் சேஞ்ச் ஆனது தெரியும், பார்த்தாவே தெரியும். பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. மீன் பரிமாறி சாப்பிடலாம். தோசை கூடலாம் சாப்பிட்டா ரொம்ப, தோசை இட்லி ரெண்டுமே சேர்த்து சாப்பிடலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். தோசை இட்லி கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்.